மார்னிங் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஒரு சிம்பிளான ரெசிபி உளுந்து கஞ்சி. அதுக்கு 3/4 கப் அளவு அரிசி எடுத்து நைட்டே அரிசியை வாஷ் பண்ணி உளுந்தும் இதில் ஆட் பண்ணி வச்சுட்டா மார்னிங் ரொம்ப ஈஸியாக ஆயிரும். ஸோ எல்லா கஞ்சியுமே நான் நைட்டே ஊற வச்சிருவேன். அதனால அதில் போட்டிருக்க தானியமும் நல்லா ஈஸியாக ஊறி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நமக்கு மார்னிங் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியும். 2 டீஸ்பூன் அளவு உளுந்து எடுத்து வறுத்துக்கலாம். உளுந்து இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கூல் ஆகட்டும். இதில் வறுத்த உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து கூல் ஆயிருச்சு, இப்போ ஆட் பண்ணிட்டோம். கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பூண்டு பல்லு வறுத்து வச்சிருக்கேன், பச்சையாக கூட போட்டுக்கலாம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு. கஞ்சினா எக்ஸஸாக வாட்டர் வச்சுருப்போம், அது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய். குக்கரை மூடி வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சு ஒரு 4 விசில் வச்சேன்னா டேஸ்டியான உளுந்து கஞ்சி சாதம் ரெடி ஆயிரும். அரிசி உளுந்து எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 4-5 விசில் வந்ததும் ஆஃப் பண்ண போகிறோம். உளுந்து அரிசி நல்லா வெந்திருக்கு. ஸோ நமக்கு இப்போ கஞ்சி ரெடி ஆயிருச்சு. வறுத்து எடுத்தால் கொத்தரங்காய் வத்தல் ரெடி ஆயிரும். வறுத்து எடுத்தால் கொத்தரங்காய் வத்தல் ரெடி ஆயிரும். கஞ்சி சாதத்துக்கு தேங்காய் துவையல் நல்லா இருக்கும். இதுக்கு 1 மூடி தேங்காய், 5 சிகப்பு மிளகாய், கல்லுப்பு, புளி, இவ்வளோதான். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். துவையல் ரெடி ஆயிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் உளுந்து கஞ்சி, தேங்காய் துவையல், கொத்தரங்காய் வத்தல், மாங்காய் ஊறுகாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.